செய்தது தெரியுமா? அவருடைய வாதத்தின்படி நாங்கள் வருகின்றோம். அவர்கள் வைத்த வாதத்தின் அடிப்படையில் நாங்கள் வருகிறோம். என்ன வாதம்? இந்த நாட்டில் வாழக்கூடிய அல்லது உலகத்தில் வாழக்கூடிய 18க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய அறிஞர்கள், அதுவும் வானவியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களால் கொடுக்கப்படுகின்ற முடிவைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, பிறை பார்க்க முடியாத ஒரு தினத்தில் எதற்கு உங்களுடைய பிறை மாநாடு போடப்பட வேண்டும்? முதலாவதுகள் இந்த தினத்தில் பிறை பார்க்க முடியாது என்று சொன்னால் எதற்கு நீங்கள் ஒன்று கூட வேண்டும்? இந்த தினத்தில் பிறை கண்டால் எங்களுக்கு அழைப்பு விடுங்கள் என்று எதற்கு நீங்கள் ஒரு தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்ய வேண்டும்? அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஏன் அந்த அறிஞர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த யூகங்களை நாங்கள் நம்புகிறோம் என்றால் எதற்காக வேண்டி உங்களுடைய பிறை கமிட்டி பெரிய வழியிலே கூட வேண்டும்? அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, உங்களுடைய யாப்பொருபுறம் இருக்க மார்க்கத்துக்கும் அல்லாவுக்கும் செயற்பட வேண்டிய ஒரு முடிவின் பக்கம் வர வேண்டும். இல்லை, வானியலாளர்களைத்தான் நாங்கள் நம்புகிறோம் என்றால் இதற்கு மக்களை நோக்கி பிரேபாரங்களை நீங்கள் படிக்க வேண்டும். வானிலையை நாங்கள் நம்புகிறோம் என்றால் எதற்கு நீங்கள் பிரேபார்க்க வேண்டும், படிக்க வேண்டும்? அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, மாறுபட்ட விவகாரத்தை பார்க்கலாம். இப்படி ஏராளமான மாறுபட்ட விவகாரம். அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க தெரியுமா? மஜ்மூல் ஃபத்தாவாவுடைய இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மஜ்மூல் ஃபத்தாவாவுடைய 26வது பாகத்தில் அவர்கள் நாங்கள் எடுத்த முடிவுக்கு ஒப்ப தீர்ப்பு சொன்னார்கள், ஒரு பதிவை சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்கள், நான் கேட்கிறேன், இந்த விடயத்தில் மாத்திரம்தான் ஷேக் அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தீர்ப்பு சொன்னார்களா? கத்தம் ஓதக்கூடாது இப்னு தைமியா தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். கத்தம் ஓதக்கூடாது என்று தெளிவாக எழுதினார்கள். எங்கே இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி தீர்ப்பு உங்களுக்கு முன்னால்? கூட்டு துஆவுக்கு எதிராக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி தீர்ப்பு அதே மஜ்மூல் ஃபத்தாவாவில் எங்கே உங்களுக்கு பார்வைக்கு இல்லாமல் போனது? குனூத் சம்பந்தமாக அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹுடைய எதிரான தீர்ப்பு எங்கே இல்லாமல் போனது? அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, பாங்கு சம்பந்தமாக 2 பாங்கு ஜும்மாவுக்கு இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹுடைய தீர்ப்பு எங்கே இல்லாமல் போனது? இஸ்மாக்களுக்கு எதிராக இப்னு தைமியாவுடைய தீர்ப்பு ரஹ்மத்துல்லாஹு எங்கே இல்லாமல் போனது? அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, எங்கேயாவது யாருக்காவது முடிச்சு போட வேண்டும் என்றால் எங்கேயாவது மூலையில் எழுதப்பட்ட தகவலை ஆதாரத்துக்கு வருகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, நேற்றைய தின உரையை பெரும்பான்மை தீர்ப்பு எண்ணுகிறேன். நான் கேட்கிறேன், நேற்றைய தின உரையில் அஷேக் ரிஷி முஃப்தி அவர்கள், நான் கேட்கிறேன், உங்களுக்கு முன்னால் ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு தீர்ப்பு சொன்னார், ஒரு ஹதீஸை கொண்டு தீர்ப்பு சொன்னாரா? அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸ் கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய செய்தி பார்க்கலாம். ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு திருமண வசனத்தை ஓதினார். நான் நினைத்தேன் அதை ஆதாரமாக கொண்டு வருவார்கள். பமன் ஷஹீத மின்கும் ஸஹர ஃபல்யஸ்முஹு. உங்களிலே யாராவது பிறை கண்டதாக சாட்சி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாதத்துக்கு நேரெதிரான ஒரு வாதம் வைப்பார்கள். என்ன வாதம் தெரியுமா? பிறை கண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்றால், கண்டவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்றால், காணாத ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்வார்கள். இன்னொரு வாதத்தை மஃபூம் முகாலப் என்று எதிர்மறையான விளக்கம் என்று எடுப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அப்படி எடுக்க தெரிந்தவர்களும் ஒரு கேள்வி. அல்லாஹ் தஆலா சூரா நூரிலே குடும்ப வாழ்க்கை சொன்னா பேசி வருகின்ற பொழுது ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறான். ஃபைன் அரபின தஹஸ்ஸுனன், உங்கள் மனைவிமார்கள் பத்தினித்தனத்தை விரும்புபவர்களாக இருந்தால், உங்கள் மனைவிமார்கள் பத்தினித்தனத்தை விரும்புபவர்களாக இருந்தால் அவர்களை விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் தூண்ட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இதுல மஃபூம் முகாலப் விடுவோம். இதுல எதிர்மறை எடுத்து பாருங்கள். என்ன நடக்கும்? மனைவிமார்கள் அந்த ஆசை உள்ளவர்களாக இருந்தால் வேண்டியவர்கள் அனுப்பி வைக்கலாம் என்று முடிவெடுக்கிறதா? அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, எந்த இடத்தில் அதை எப்படி பிரயோகிக்கணுமோ அந்த இடத்தில் அவ்வாறு பிரயோகிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, யாரும் பெருநாள் கொண்டாடியவர்கள் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் நோன்பை கலா செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு செல்லவே முடியாது என்பதற்கு ஏராளமான குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆதாரத்தை பார்க்கும். காரணம், பிறை கண்ட சாட்சியங்கள் இருக்கிறது. அதுவும் அல்லாஹ்வுடைய என்ன சொன்னார்கள்? பிறை கண்டதாக ஈமான் கொண்டவர்கள், கலிமா சொன்னவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு சாட்சி இருந்தாலும் என்ன செய்து கொள்ளுங்கள், அந்த பிறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது.